சமூகத்தோட நம்ம இந்து சிவிலைசேஷன் சோசியல் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல், இந்த கல்ச்சுரல் கேபிட்டல், இதையெல்லாம் வெகு வேகமா சீரழிச்சிட்டு இருக்கோம். இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் காட்டுற ஜெயில் சென்ட்ரிக் லீகல் ஈகோசிஸ்டம் லைஃப் ஸ்டைலை நோக்கி வேகமா ஓடிட்டு இருக்கீங்க. விழித்துக் கொள்ளுங்கள். அமெரிக்காவில் 347 மில்லியன் பாப்புலேஷன், 1.8 மில்லியன் ஜெயில இருக்காங்க, 0.52%. இந்தியாவில் 1.46 பில்லியன் பாப்புலேஷன். இப்ப இதே பாப்புலேஷனுக்கு யூஎஸ்ல இருக்க அதே பர்சன்டேஜ் 0.52% இந்தியாலையும் ஜெயிலுக்கு போனாங்கன்னா 7.7 மில்லியன் பீப்புள் ஜெயில இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிறது வெறும் ஜென்சி புரட்சி எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கிறதையும் சீரழிச்சு விட்டுரும். 2024-25 இந்த 2 வருஷத்துல 24 மாசத்துல 25 ஜென்சி புரட்சி நடந்திருக்கு. 25 நாடு நாசமா போச்சு. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்துணை நன்மையும் நான் ஒரே ஒரு காரணம் தான் சொல்லுவேன். மொத்தமா நித்யானந்தரோட வாழ்க்கை மொத்தத்தையும் ஒரு லைன்ல சொல்லிடுறாங்க. ஒரு மனிதனுடைய முதல் தேவை, அடிப்படை தேவை ஆன்ம விழிப்புணர்வு. தன் உடலை பற்றியும் மனதை பற்றியும் உயிரை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் தெளிந்த தெளிவுக்கு வருதல். அது ஓனர்ஸ் மேனுவல் மாதிரிங்க. ஓனர்ஸ் மேனுவலை படிக்காம கார்ல ஏறி உட்கார்ந்து ஓட்ட ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டர் பெடலை பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஓனர்ஸ் மேனுவல் படிக்காம கார்ல ஏறி கார் ஓட்ட ஆரம்பிக்கிற மாதிரி தான் இந்த உடல் மனம் உயிர். இதோட ஓனர்ஸ் மேனுவலை படிக்காம இதை ஓட்ட ஆரம்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆக்சிடென்டலா இன்னும் ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் என் கணக்கு. அமெரிக்காவில் 347 மில்லியன் பாப்புலேஷன், 1.8 மில்லியன் ஜெயில இருக்காங்க, 0.52%. இந்தியாவில் 1.46 பில்லியன் பாப்புலேஷன். இப்ப இதே பாப்புலேஷனுக்கு யூஎஸ்ல இருக்க அதே பர்சன்டேஜ் 0.52% இந்தியாலையும் ஜெயிலுக்கு போனாங்கன்னா 7.7 மில்லியன் பீப்புள் ஜெயில இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிறது வெறும் 0.5 மில்லியன் தான் ஜெயில இருக்காங்க. 5,30,000 பேர் தான் ஜெயில இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமூகத்தோட நம்ம இந்து சிவிலைசேஷன் சோசியல் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல், இந்த கல்ச்சுரல் கேபிட்டல், இதையெல்லாம் வெகு வேகமா சீரழிச்சிட்டு இருக்கோம். இப்ப அந்த கேபிட்டல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு நமக்கு எல்லா நல்லதும் இந்த சனாதன இந்து சிவிலைசேஷன் கொடுத்த நல்லது. ஆனா வேகமா அதை சிதைச்சிட்டு இருக்கிறதுனால அடுத்த தலைமுறைகளுக்கு அது இல்லாமல் இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் காட்டுற ஜெயில் சென்ட்ரிக் லீகல் ஈகோசிஸ்டம் லைஃப் ஸ்டைலை நோக்கி வேகமா ஓடிட்டு இருக்கீங்க. விழித்துக் கொள்ளுங்கள். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் முதல்லயே சொன்னேன், ஜென்சி புரட்சி எல்லாம் வேலைக்காகாது. ஜென்சி புரட்சி எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கிறதையும் சீரழிச்சு விட்டுரும். தேரை இழுத்து தெருவில் விட்டு ஓடி போயிடுவானுங்க. அந்த புரட்சியை யார் தூண்டி விடுறாங்களோ அவங்களுக்கு சகாயமா தேவையானது வேணா பண்ணிக்க முடியுமே தவிர ஜென்சி புரட்சி தீர்வு அல்ல. தனி மனித எழுச்சியே தீர்வு. பாருங்க, 2024-25 இந்த 2 வருஷத்துல 24 மாசத்துல 25 ஜென்சி புரட்சி நடந்திருக்கு. 25 நாடு நாசமா போச்சு. ஒன்னும் உருப்படல. ஒரே தீர்வு என்னன்னா தனி மனிதன் விழித்துக் கொள்வது. தனி மனிதனின் ஆன்மீக விழிப்பு தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. சனாதன இந்து தர்மத்திலைங்க தனி மனித விழிப்படைந்தவர்களால் மட்டும்தான் இன்னமும் சனாதன இந்து தர்மம் உயிரோட இருக்கே தவிர the living stream is still maintained by those individuals who got enlightened. ஞானம் அடைந்த, பரமுக்தி அடைந்த, ஜீவன் முக்தி அடைந்த, ஆன்மீக விழிப்படைந்த தனி மனிதர்கள் தான் இன்னமும் இந்த சனாதன ஹிந்து ஈகோ சிஸ்டத்தை உயிரோட வச்சிருக்காங்களே தவிர, அதனால தனி மனித விழிப்பு தான் இந்த 2026 குறிக்கோளாக இருக்க வேண்டும். 2026 முதல் குறிக்கோள் உங்க எல்லாருக்குமே உங்கள் உடலை பற்றி, உங்கள் மனதை பற்றி, உங்கள் உயிரை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்துக்கள் சரியானதாகவும் முழுமையானதாகவும் மாற வேண்டும். வேற ஒண்ணுமே தேவையில்லைங்க. உங்களுடைய உடல், மனம் இவைகளை பற்றிய கருத்துக்கள் தெளிவாகுமானால் ஆட்டோமேட்டிக்கா உங்க உணவு, உடை, வாழ்க்கை பழக்கம் எல்லாமே அலைன் ஆயிடும். இந்த கான்சியஸ் லிவிங்க்கு அலைன் ஆயிடும். என்லைட்டன் லிவிங்க்கு அலைன் ஆயிடும். ஜீவன் முக்த வாழ்க்கைக்கு அலைன் ஆயிடும். அடிப்படையாக செய்ய வேண்டிய இந்த தனி மனித விழிப்புனா என்னன்னு, தனி மனித ஆன்மீக விழிப்பு. முண்டகோபனிஷத்துல ஒரு அருமையான கதை. இந்த கதையை புரிஞ்சுக்கோங்க. 2 பறவைகள் மிக நெருங்கிய நண்பர்கள், ஒரே மரத்துல இருக்கு. அதுல ஒரு பறவை மரத்து மேல உச்சியில இருக்கு, அமைதியா உட்கார்ந்துருக்கு. தங்க ஒளியோடு தக 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 தகன்னு
அவ்வளவு இனிமையா அமைதியா உட்கார்ந்துருக்கு. இன்னொரு பறவை, கொஞ்சம் சின்ன பறவை, கீழே ஒரு கிளைக்கும் இன்னொரு கிளைக்கும் தாவி தாவி ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு கிளையில தாவி பழத்தை சாப்பிடுது. அது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு, இனிமையான பழம்னு நல்லா ருசிச்சுட்டே இன்னொரு கிளைக்கு தாவி இன்னொரு பழத்தை சாப்பிடுது. அது ஆனா கசப்பான பழமா இருக்கு. உடனே துப்பிட்டு வேன்னு கஷ்டப்பட்டு நொந்துட்டு மரத்தையும் வாழ்க்கையையும் சுத்தி இருக்கவங்களையும் எல்லாரையும் திட்டிட்டு, ஆனா சும்மா இருக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே ஒரு ருசியான பழத்தை சாப்பிட்டதுனால ஒருவேளை இந்த பழம் ருசியா இருக்குமோ அப்படின்னு இன்னொரு பழத்தை ஜம்ப் பண்ணி சாப்பிடுது. இன்னொரு கிளைக்கு ஜம்ப் பண்ணி அந்த இன்னொரு பழத்தை சாப்பிடுது. ஒரு தொடர்ந்து ஒரு 10-15 பழங்கள் ரொம்ப கசப்பாகவும் உண்ணவே முடியாததாகவும் கொடுமையான உணர்வை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு பழம் கொஞ்சம் சுவையோட இருக்கு. முதல்ல சாப்பிட்ட அளவுக்கு இனிப்பா இல்லைன்னாலும் இந்த கசப்புல இருந்து கொஞ்சம் குறைந்த கசப்போடு கொஞ்சம் இனிப்போடு இருக்கு. உடனே அதுக்கு இந்த பறவைக்கு உற்சாகம் வந்துருது. ஆஹா, பரவாயில்ல. அப்ப திரும்ப ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு பழம் இனிப்பா வருது, ஆனா பல பழங்கள் கசப்பா வருது. இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த சின்ன பறவை இங்கேயும் அங்கேயும் இந்த கிளையிலையும் அந்த கிளையிலையும் தாவி இந்த புளிப்பு பழம், கசப்பு பழம், இனிப்பு பழம் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு காலகட்டத்துல ரொம்ப கொடுமையா நிறைய கசப்பு பழங்களாவே இருந்ததுனால, இது என்னடா இது, ஒரே ஒரு இனிப்பு பழம் வந்தா 100 கசப்பு பழம் வருது அப்படின்னு குழம்பி துயருற்று மெதுவா மேல பாக்குது. தன்னுடைய நண்பனாகிய அந்த பறவை எந்த சலனமும் இல்லாம அமைதியா இந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷனை பிளஷர்னு நினைக்காம, பயத்தையே பாதுகாப்புன்னு நினைக்காம அமைதியா உட்கார்ந்து இருக்கிற அந்த பறவையை பார்த்து இந்த சின்ன பறவைக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு. ஆஹா, என்னடா இந்த பெரிய பறவை இவ்வளவு சாந்தமா இனிமையா இருக்கே, இது என்ன ரகசியம், இது என்ன? இந்த சின்ன பறவைக்கு பெரிய பறவையை நோக்கி தன்னை அறியாத ஒரு ஈர்ப்பு. பெரிய பறவையும் சின்ன பறவையை பார்த்து கண்களாலேயே தான் இருக்கின்ற அந்த நிலையினுடைய உயர்வையும் ஆனந்தத்தையும் சின்ன பறவை மேல பொழியுது. நல்லா புரிஞ்சுக்கொண்ட சரியான நேரத்தில் சரியான நபர்களோட கண்ணில் படுறதுதான் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நன்மைங்கயா. இந்த சின்ன பறவை பெரிய பறவையோட கண்ணில் படுது, பெரிய பறவை சின்ன பறவையோட கண்ணில் படுது. இதுல ஒரு முக்கியமானது, சில நேரம் இந்த சின்ன பறவை பெரிய பறவையை பார்க்காம இந்த மரங்கள்ல கிளைகள்ல தாவி எதையாவது கொத்தி தின்னுட்டு விளையாடிட்டு இருந்தாலும், பெரிய பறவை தன்னுடைய சக்தியினால், சங்கல்ப சக்தியினாலேயே அது அந்த சின்ன பறவையை பார்க்கறதுனால சின்ன பறவையை தன்னை நோக்கி பார்க்க வைக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரிய பறவை சின்ன பறவையை பார்த்து சின்ன பறவையை தன்னை நோக்கி பார்க்க வைக்கின்றது. அப்பதான் அந்த சின்ன பறவை இந்த குழப்பம் துக்கம் இதெல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறதுல இருந்து விடுபட்டு கொஞ்சம் நிமிர்ந்து, என்னதான் நடக்குது, அந்த பறவை இப்படி இருக்கே, நாம ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், நமக்கு ஏன் இவ்வளவு துக்கம், இதுல இருந்து எப்படித்தான் வெளியில வர்றது அப்படின்னு யோசிக்க துவங்குகிறது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்துணை நன்மையும் நான் ஒரே ஒரு காரணம் தான் சொல்லுவேன். சரியான நேரத்தில் சரியான நபர்களின் கண் என் மீது பட்டது, என்னுடைய கண் அவர்கள் மீது படுமாறு அவர்கள் செய்தார்கள். அதுதான், வேற எதுவும் கிடையாது. மொத்தமா நித்யானந்தரோட வாழ்க்கை மொத்தத்தையும் ஒரு லைன்ல சொல்லிடுறாங்க. சரியான நபர்கள் சரியான காலகட்டத்தில் அவர்கள் கண் என் மீது விழுந்தது, என் கண் அவர்கள் மீது விழும் வகையிலே அவர்கள் செய்தார்கள். அவ்வளவுதாங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற ஞானம், அனுபவம், அனுபூதி, நன்மை, நான் உலகத்துக்கு செஞ்சிருக்கிற ஏதாவது நன்மை இருந்தால், என் வாழ்க்கையில நல்லதுன்னு நீங்க எதையாவது நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் இதுதான். பாத்துக்கோங்க. சரியான நேரத்துல சரியான நபர்கள் அவர்கள் கண் பார்வை என் மீது விழுந்தது, அதனால் என் பார்வை அவர்கள் மீது விழுமாறு தூண்டினார்கள், செய்தார்கள். அவ்வளவுதாங்க. மீதி எல்லாம் தானா நடந்துருச்சுங்க. ஒரு ஞான குரு நம்மை பார்ப்பது அவர் கண் பார்வை
நம்ம மேல விழறது சாதாரண வேலை இல்லைங்க. அங்க எல்லாமே முடிஞ்சிருதுங்க. அது விழுந்து விட்டால் அவர் என்ன பண்ணணுமோ பண்ணுவார். கரெக்டா உங்கள் பார்வை அவர் மீது விழ வைத்தே தீருவார். அவர் பார்வை உங்கள் மீது விழுந்து, உங்கள் பார்வை அவர் மீது விழுந்து விட்டால் முடிந்தது வாழ்க்கை. துக்கம், துயரம் இதெல்லாம் பட்டு, கஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு இது எல்லாம் பட்டு கொண்டிருக்கும் வாழ்க்கை முடிந்தது. அதுக்கு மேல சர்வ சுதந்திர, சர்வ ஆனந்த ஜீவன் முக்த வாழ்க்கை தான். மீண்டும் ஒரு முறை கதவை திற, காற்று வரட்டும். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம்.